ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு காயின் பவுச் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சுருக்கு பை மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஏதாவது காயின்ஸ் போட்டுக்கலாம், இல்ல இயர்ஃபோன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், இல்ல கேர்ள்ஸோட ஐட்டம்ஸ் ஏதாவது கம்மல் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டுக்கு வர ஏதாவது கெஸ்ட்டுக்கு இல்லை நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதில் ஏதாவது கிஃப்ட்ஸ் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம இதுதான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பவுச் பண்ணுறதுக்கு நான் acrylic yarn யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் வந்து 4mm யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் பண்ண போகிறோம். மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நூலை இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு இப்படி பின்னாடி விட்டுக்கோங்க. இந்த பெரிய நூலும் இந்த சின்ன நூலும் பின்னாடி இருக்கிற மாதிரி, இந்த சர்க்கிள் முன்னாடி இருக்கிற மாதிரி. இப்போது இந்த பெரிய நூலை இப்படி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு செயின் போடுறோம். இப்போது இந்த சர்க்கிளை சுற்றி நான் 6 சிங்கிள் crochet பண்ண போகிறேன். சிங்கிள் crochet பண்ணுறதுக்கு இந்த ஹூக்கை அப்படியே இது உள்ளே விட்டுட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போ நம்மளோட ஹூக்கில் 2 லூப் இருக்கும், ரெண்டையும் ஒரே டைமில் வெளியே எடுக்கிறோம். ஸோ 1 போட்டுட்டேன். ரெண்டு 6 சிங்கிள் crochet போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சின்ன நூல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே மெல்ல டைட் பண்ணுறோம். ஸோ இப்படி டைட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நெருக்கமாக மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிங்கிள் crochetயும் ஒரு செயினாக இப்படி மாறி இருக்கும். இப்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு முழுசாக சர்க்கிள் கிடைக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு செயின். இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இந்த ஹூக்கை நான் உள்ளே விடணும். ஸோ நம்ம தையல் வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால இது உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, உள்ளே விட்டு நம்ம இந்த நூலை வெளியே எடுக்கலாம். ஓகே, வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த நூலை அப்படியே இந்த ஹூக் வழியாகவும் வெளியே எடுக்கிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து முழு சர்க்கிளாக மாறிடுச்சு. இப்போது ஒரு செயின் போடுறேன். நான் ஒரு செயின் போட்டாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செயின் இங்கே இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இந்த 2வது செயின்லேருந்து பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஸோ 2வது செயினில் நான் 2 சிங்கிள் crochet பண்ண போகிறேன். சிங்கிள் crochetக்கே நான் அப்படியே உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். 1 போட்டுட்டேன். அதே செயினில் தான் இன்னொரு சிங்கிள் crochet பண்ணுறேன். போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் crochet இப்படின்னு 2 சிங்கிள் crochet போட்டிருக்கிறேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம், ஸோ இதுதானே ஃபஸ்ட்டு போட்டது, இது 2வது போட்டது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டதில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சிடுறேன். எதுக்குன்னா சப்போஸ் இந்த ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது இதை தான் ஃபஸ்ட்டு போட்டதுன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா தையல்லாம் சின்னதாக இருக்கிறனால நான் திரும்பி கண்டினியூ பண்ணி போட்டாலும் போட்டுருவேன். அதனால நான் வந்து இதுதான் ஆரம்பித்த இடம்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு செயின்லையும் 2 சிங்கிள் crochet இதே போல் நான் போட போகிறேன். இப்போ நான் இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு செயின் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். பாருங்கள், இது வந்து செயின் மாதிரி இருக்குது பார்க்க. பட் இது செயின் கிடையாது, இது ஸ்லிப் ஸ்டிச் நம்ம ஜாயின் பண்ணி போட்ட இடம். ஸோ இப்போது இந்த ஹூக்கை கழட்டிட்டேன். ஹூக் வந்து இங்கே இருந்துச்சு. இது வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து செயின் கிடையாது, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் நான் போடுறேன். ஸோ சேம் அதே போல் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, இதை நம்ம விட்டுறணும். இங்கே இருக்குது செயின், ஃபஸ்ட்டு செயின். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இல்லையா, இங்கேருந்து அடுத்தது ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு செயின் போடுறேன், ஒரு சிங்கிள் crochet இந்த செயினில். ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா இந்த ரோஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு இதுதான் ஸ்டார்ட் பண்ண இடம்னு எனக்கு தெரியணும். ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போது அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் crochet நான் பண்ண போகிறேன். நான் ஒரே செயினில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 2வது செயினில் தான் 2 சிங்கிள் crochet. ஸோ இந்த ரோ எப்படி பண்ணணும்னா ஒரு செயினில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த செயினில் 2 சிங்கிள் crochet. ஸோ அதே போல் 1
2 1 2 அப்படின்னு இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த ரோ கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு செயின் இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது செயின் கிடையாது. இதுவும் ஸ்லிப் ஸ்டிச், இதை விட்டுறணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நான் போட போகிறேன். இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண இடத்துலையும் சேர்த்து. இந்த ரோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு செயின் போட்டிருக்கேன். ஓகே, அதே போல் இந்த ஃபஸ்ட்டு இது செயின் மாதிரி இருக்கும், இதை விட்டுருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு செயினில் நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்ததில் அதே போல் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் நான் போடுறேன் அடுத்த செயின்லேயும். இதுக்கு அடுத்த செயினில் நான் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இந்த ரோவில் எப்படி போடணும்னா 1 1 2 1 1 2 அப்படின்ட்டு, அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, இந்த ஃபார்மேட்டில் இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது இந்த ரோ நான் கம்ப்ளீட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது எவ்வளோ அளவு வருதுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 இன்ச் கிட்ட வருது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட நூல் படி இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கிட்ட வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த பேஸ் தான் போட்டுட்ருக்குறோம். இந்த பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிறதுல ஒரே மாதிரியான தையல்கள் இருக்கும். ஸோ பேஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் போடுவோம். இந்த பேஸ்ப்பை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு 1.5 இன்ச் வருது. நீங்கள் எடுத்துக்கிட்ட நூல்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச் வராட்டி நீங்கள் அதுக்கடுத்து ஒரு சர்க்கிள் போடுங்க. அந்த சர்க்கிளில் எப்படின்னா, இப்போ இங்கே எப்படி 1 1 2ன்னு போட்டோம், அதுக்கு அடுத்த சர்க்கிளில் 1 1 1 2 அப்படின்னு போடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 இதில் சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுட்டு 4வதுல 2 சிங்கிள் க்ரோஷே அப்படி போட்டு அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படியும் வராட்டி அதுக்கு அடுத்த ஒரு ரோவில் 1 1 1 1 2, அதாவது முதல் 4 செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு அஞ்சாவதுல வந்து 2 சிங்கிள் க்ரோஷே அப்படி போட்டு அந்த சர்க்கிள் இங்கே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் கிட்ட இந்த சர்க்கிள் வரலாம். ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அடுத்து இப்போ என்ன தையல் போடலான்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த 1.5 இன்ச் அளவு நம்ம முடித்ததுக்கப்புறம் நம்ம 2 செயின் போட போகிறோம். 1 2. ஸோ 2 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு அதே போல் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2வதுலேருந்து ஆரம்பிப்போம். இதில் நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இந்த நூலில் இந்த செயின் வழியாக விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்மளோட ஹூக்கில் 3 லூப் இருக்கும். 3ல் 2 2ஆக நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுதான் டபுள் க்ரோஷே. இப்போ ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு இந்த ரோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுபோல் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் எத்தனை டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்கன்னு. இப்போ நான் 2 போட்டிருக்கிறேன். 3. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அதுபோல் எனக்கு கடைசி வரைக்கும் பண்ணதில் எனக்கு 24 டபுள் க்ரோஷே நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதில் போட்டதுலேருந்து கவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சதில் 24 இருக்குது. ஸோ இப்போ 24ங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் இதில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மார்க்கரை நான் கழட்டிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி நான் 2 செயின் போட்டிருக்கேன். 2 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு நான் 2வதுலேருந்து நான் கவுண்ட ஆரம்பிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த ரோலையும் நான் 24 தான் போடணும். அதுபோல் உங்களுக்கு எத்தனை டபுள் க்ரோஷே நீங்கள் கவுண்ட் பண்ணதில் வந்துச்சோ அதே கவுண்ட்டு தான் அடுத்த ரோவுக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ரோவில் நான் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு இந்த ரோவில் நான் 24 போடுவேன். ஸோ உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வருதோ அத்தனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 24 போட்டதுக்கப்புறம் அகைன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரோலையும் அதே போல் நான் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு 24 நான் பண்ண போகிறேன். இது வந்து இதே தான் கண்டினியூ பண்ணணும் கடைசி வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரே கலர் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கடைசி வரைக்கும் போடுங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஓரளவு பாதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது நான் ஓரளவு ஹைட்டுக்கு இந்த டபுள் க்ரோஷே ரோ போட்டு முடிச்சுட்டு இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கடுத்து நான் நியூ கலர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்க. எடுத்து ஸோ இது வழியாக இப்படி வெளியே எடுப்போம். இப்படி வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த பழைய நூலை கொஞ்சம் பின்னாடி இழுங்க. அப்போ தான் இந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் டைட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பழைய நூலை இவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போ
இப்போது இந்த பழைய நூலை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த புது நூல் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது இல்லையா, இந்த ஆரஞ்சு கலர் சின்ன பகுதி, இது ரெண்டையும் கொஞ்சம் இப்படி சேர்த்து வச்சு இப்படி பின்னாடி வச்சு நீங்கள் அடுத்த தையல் போடும்போது இதையும் சேர்த்தே நீங்கள் தையல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம கடைசி வந்து சொருகி விடுறதுக்குன்னு அவசியம் இருக்காது. ஓகே, இப்போ இந்த புது நூலை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம வழக்கம் போல் ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போடுவோம். 1 2 செயின் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு 2வது செயின்லேருந்து நம்ம ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷே பண்ணுவோம். சேம் அதே போல் போடுவோம். நான் பின்னாடி அந்த எஞ்சின இருக்கிற நூலை வந்து சேர்த்து தான் நான் தையல் போட்டுட்ருக்கிறேன். 1 2. ஸோ இதே ப்ரொசீஜர் படி ஓரளவுக்கு ஹைட்டுக்கு நம்ம இப்போ பண்ணணும். எவ்வளோ ஹைட்டுக்கு அடுத்த கலர் போடுவோம்னா, ஸோ இங்கே போட்டால் அதே அளவு கொஞ்சம் போட்டுட்டு இந்த இடையில மட்டும் வேறு ஒரு தையல் நம்ம போடுவோம். காரணம் எதுக்குன்னா இந்த மாதிரி ரோப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தையலே அடுத்து போடுவோம். ஸோ நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஓரளவு இது அளவு வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நான் ஓரளவு ஹைட்டுக்கு இந்த ஆரஞ்சு கலர் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ரோ எப்படி போடணுன்னா, நான் இந்த மாதிரி ரோப் உள்ள விடுறதுக்கு ஏற்றாப்புல நான் ஒரு ரோப் போட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 செயின் போடுறேன். 1 2 3 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு இங்கே 2வதுல ஒரு டபுள் குரோஷே பண்ண போகிறேன். ஒரு டபுள் குரோஷே பண்ணிவிட்டு ஒரு செயின் போடுறேன். இப்போது அதுக்கு அடுத்து இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் நான் அதே போல் ஒரு டபுள் குரோஷே பண்ணுறேன். இப்போது ஒரு செயின் போடுறேன். இப்போ திரும்பியும் ஒரு செயினை இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு செயின் நான் போடுறேன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக இதுதான் ப்ரொசீஜர். இந்த லாஸ்ட் வரைக்கும் இதே போல் போடுங்க. இப்போ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இது 2 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு மேலே இருக்க செயினோடு சேர்த்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு அடுத்து ஒரு 2 ரோ போட போகிறேன். எதுக்குன்னா இப்போ இந்த ரோவில் நான் வந்து இந்த மாதிரி ரோ போட்டுட்டேன்னா இப்போ இதை இழுக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி இருந்தால் தானே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நான் 2 ரோ போட்டால் தான் இந்த மாதிரி அழகாக விரிஞ்சு இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அதுபோல் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 2.25 இன்ச்சு வரைக்கும் நான் அந்த சர்க்கிள் போட்டேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சர்க்கிள் வந்து பெருசு சிறுசு பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் இந்த பவுச் வந்து நமக்கு அமையும். ஓகே, இதுக்கு அடுத்த ரோ எப்படி போடணும்னா, நான் 2 செயின் போட்டேன். 2 செயின் போட்டு இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷன்னு, அதுக்கு அடுத்து நான் 2 ரோ மட்டும் இப்போ போட போகிறேன். இப்போது இந்த ரோ 2 ரோவும் போட்டு முடிச்சுட்டு நான் அந்த நூலையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்னென்னா இங்கே இருக்கிற நூல் அப்புறம் இந்த நூல்லாம் வந்து இங்கே பேக் சைடு இங்கே எங்கேயாவது வந்து ஊசி வச்சு சொருகிடலாம். சொருகிட்டு இதை வந்து இப்படி வெளியே எடுத்தேன்னா இதுதான் ஃப்ரண்ட் பக்கம், இதுதான் உள் பக்கம். இது அப்படி வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த நூல் சொருகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோடது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்து இந்த ரோப் பண்ணலாம். ரோப் பண்ணுறதுக்கு அந்த கீழே யூஸ் பண்ணணும் இல்லையா, இந்த கலரே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் செயின்ஸ் போடுறேன். எவ்வளோ அளவுக்குனா இந்த ரோப்புக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லென்த் அளவுக்கு நான் கொஞ்சம் செயின்ஸ் போடுறேன். இப்போ நான் கொஞ்சம் செயின்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நூலையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இது வழியாக நம்ம கோர்த்துடலாம். இந்த கேப் இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி இந்த நூலை விட்டுருங்க. ஸோ இப்படியே வந்து இந்த செயினை வந்து இப்படி இந்த வழியாக வந்து இழுத்து ஸோ சுற்றி ரவுண்டாக இதே போல் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நான் கோர்த்து முடிச்சிட்டேன். கோர்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம துப்பட்டாலெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி முந்தி மாதிரி நான் போட போகிறேன். இது பண்ணுறதுக்கு
ஏதாவது ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கார்ட்போர்டு மாதிரி, இல்லாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு இதில் வந்து இந்த நூல் இருக்குது இல்லையா, இந்த நூலை சுற்றுங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு சுற்றுங்க. ஏன்னா நம்ம 2 பண்ண போகிறோம். ஒரு இதில் அதிகமாக இன்னொரு இதில் கம்மியாக பண்ணிடக்கூடாது. அதனால கவுண்ட் பண்ணிகிட்டே சுற்றுங்க. 1, நான் ஓரளவுக்கு சுற்றிட்டேன். எனக்கு இந்த சைஸ் போதும். இது வந்து நான் 20 டைம்ஸ் நான் சுற்றிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதை இப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஹூக்கை வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி மாட்டிட்டு இந்த நூல் இருக்குது இல்லையா, இந்த நூலை வச்சு நம்ம கொஞ்சம் சுற்றி ஒரு முடிச்சு போட்டுடலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம முடிச்சு போட்டுடலாம். இப்போ நான் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது இல்லையா, நல்லா சென்டரில் இப்படி பார்த்துக்கோங்க கரெக்டாக. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பெரிய நூலை நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது அளவுக்கு இருக்கிற ஓரளவு ஹைட்லேயே. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணால் கரெக்டாக இந்த நடுவில் சேர்த்து நான் கட் பண்ண போகிறேன் ரெண்டையும். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டான இதில் தான் கட் பண்ணுறோமான்ட்டு. நமக்கு இப்படி இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த கடைசியில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்ல சைஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ட்ரிம் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா சேர்த்து ஒரே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணுவோம். இப்போ நான் நல்லா ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹூக்கை நான் வந்து வெளியே எடுக்கிறேன் மெல்ல. ஓகே, இப்போ வந்து இந்த ஹூக் வழியாக இந்த நூல் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இதை வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். இது அப்படி வெளியே எடுத்தாச்சு. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து நல்லா இது முடிச்சு போட்டு கட்ட போகிறோம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு. பாருங்கள், இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்கு? ஸோ இதே போல் இன்னொன்று பண்ணி இதுலேயும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இந்த சுருக்கு பை போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணும்னா இந்த பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இதே போல் ஒரு காயின் பவுச் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.